எதிர்காலத்தை பற்றியுள்ள பயம், வருமானத்தை பற்றியுள்ள பயம், தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற அந்த ஒரு குழப்பம், தனக்கு யாராவது ஏதாவது ஒரு வகையில் தீங்கு செய்திருக்கிறார்களா, சூனியம் இது போன்றவைகள், கந்திஷ்டி இது போன்றவைகள் நமக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா என்ற ஒரு குழப்பம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுக்கு தரக்கூடிய அந்த மனோபலம் ரொம்ப முக்கியமான ஒன்று சகோதரர்களே. அந்த மனோபலத்தை அல்லாஹு ரபுல் ஆலமீன் எதில் வைத்திருக்கிறான் என்று பார்க்கும்போது அற்புதமான ஆயத்துல் குர்சியில் வைத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் ஒருவர் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்தால் போல ஓதினாரேயானால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு வக்திலிருந்து அடுத்த வக்து வரை, ஒரு வக்தில் அவர் ஓதுறாருன்னு சொன்னால், அதாவது இப்போ லொஹருக்கு ஓதுறாருன்னு சொன்னால் அசர் வரைக்கும், அசருக்கு ஓதுறாருன்னு சொன்னால் மகரிப் வரைக்கும், மகரிப்ல ஓதுறாருன்னு சொன்னால் இஷா வரைக்கும், அல்ஹம்துலில்லாஹ் இஷாவுக்கு பிறகு ஒருத்தர் ஆயத்துல் குர்சியை ஓதுனாருன்னு சொன்னால் ஃபஜ்ர் வரைக்கும், மொத்தத்தில் ஐங்கால தொழுகைக்கு பிறகு மக்தூபா ஐந்தாக்கப்பட்ட ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஒருவர் ஆயத்துல் குர்சியை கையில் எடுத்தால் அவர் இது போன்ற பயங்களுக்கெல்லாம் ஆட்படணுன்ற அவசியமே இல்லை. ஒருவேளை பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய சூனியம் இது போன்றவைகள் அவருக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் நாள்பட அது வலுவிழந்து போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய உயர்ந்த பாதுகாப்புலையும் வந்துடுறாண்டு. ரப்பை விட ஒரு பெரிய மகாசக்தி உலகத்தில் இருக்க முடியுமா? ரப்பை மிஞ்சக்கூடியது எதுவும் இருக்க முடியுமா? அவ்வளவுதான், முடிச்சு ஆட்டி வச்சிருவான், குடுமையை பிடிச்சி ஆட்டிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உயர்ந்த மகாசக்திக்கு முன்னால் இது போன்ற பலகீனப்பட்ட சக்திகள் எல்லாம் மறைஞ்சு போகும். அதனால ஆயத்துல் குர்சியை பற்றி பிடிங்க, பயத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுங்க, தொடர்ந்து ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகு எதை நீங்க மறக்கிறீங்களோ மறக்கலையோ ஆயத்துல் குர்சி ஓதுறதை நீங்க மறக்கவே கூடாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா குழந்தைகளை பற்றி தான் அதிகமாக நம்ம பயப்படுவோம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அக்குழந்தைகளையும் ஆயத்துல் குர்சி மக்களாக நீங்கள் மாற்றி விட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்பேற்பட்ட மகத்துவத்தை ஆயத்துல் குர்சியில் வைத்திருக்கிறான். மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வேளை அதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்கிற மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் ஸ்கிரீனில் உங்களுக்கு நான் தெரிய வைக்கிறேன். சொல்லுங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், லா தஅஹுதுஹு சினது வலா நௌம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, வஸிஅ குர்சிய்யுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். மகத்துவமிக்க ஆயத்துல் குர்சியை பற்றி பிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நேரம் எடுத்து இந்த காணொளியை கண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நலிந்த இது போன்ற சேனல்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியடைய செய்யுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக அப்பழுக்கற்ற கபடமற்ற உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.